இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த வார ராசி பலன் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். 29/4/2024 5/5/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துருவோம். மேஷராசி, ரிஷபராசி மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துடலாம். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. ரொம்ப அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுது. அதனால் நீங்கள் ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு முடிச்சுருங்க. சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத தவிர்த்திடணும். நீங்கள் தான் அதை மாற்றணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம், வழக்கமான உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யணும். நீங்கள் உங்கள் பணத்தை பந்தயம் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை அது ஏற்படுத்த போகுது. மேலும் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக உங்கள் பணத்தை தவறான வேலைகளில் அதிக அளவில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற அச்சம் இருக்குது. அதனால் பந்தயம் கட்டுறது, இந்த தீய பழக்கங்கள்லேருந்து முடிஞ்ச வர விலகி இந்த வாரம் உங்களுக்கு இருந்தால் தான் நல்லது. இந்த வாரம் வெளியே சாப்பிட்றேன் பேர் வழின்னு குடும்ப உறுப்பினர்களுடன் போய் வெளியே சாப்பிடுவீங்க. அடுத்து திரைப்படம் பார்ப்பது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு உங்களை ரிலாக்ஸாக மனநிலையில் வச்சுருப்பீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 11ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் வணிகர்கள் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களை அல்லது செய்திகளை பெறலாம். அதை கேட்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நடமாடுவதை பார்க்கலாம். இந்த செய்தியை கேட்டாலே உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இனிப்பு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு டானிக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு சம்பளத்தில் கூடுதல் பணத்தை இனிப்புகளுடன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை மேலும் அதிகரிக்க போகுது. இந்த வாரம் எல்லாத்துக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் நம்ம வெற்றிகரமாக இருப்பது சாத்தியமே இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் தோல்வி உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் இழக்க செய்யும். இதனால் உங்கள் மனதில் பல சந்தேகங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் பௌமாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிக்கணும். மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் எல்லாத்துலேயும் இந்த 7 நாட்களுக்கு நீங்கள் எந்த உரையாடலை தொடங்கும் முன்னாடியும் யோசித்து பேசணும். வெளிப்படையாக அனுசரணையாக அணுகுமுறை இருக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம்தான் மன ஆறுதலும் வெற்றியும் கிட்டும். வெற்றிக்கான யோசித்து செயல்படணும். வெற்றி இலக்கை எட்டுவது அவ்வளவு எளிதானது அல்ல. எதையும் பெற முடியாது. அதனால் கடினமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாளாக இந்த 30ஆம் தேதி மாத இறுதியில் இருக்கும். மே 1ஆம் தேதி உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். சூழ்நிலை சூப்பராக இருக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். 2ஆம் தேதி சிறப்பான பலன்கள் இருக்கும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். உங்களிடம் உறுதி இருக்கும். உங்கள் நலனை மேம்படுத்தும் பயனுள்ளதான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். திருப்தியான நிலை இருக்கும். 4ஆம் தேதி பலன்கள் திருப்தி அளிக்காது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க. பக்தி பாடங்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலம் மனதில் ஆறுதல் கிடைக்கும். இதனால் அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் பொதுவாக மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனச்சோர்வுடன் இருப்பீங்க. வீட்டில் சந்திரனின் ராசி இருக்குது. 12ஆவது வீட்டில் ராகு இருக்குது இல்லையா? ராகு 12ஆவது வீட்டில் சந்திரனின் ராசி போய் உட்காரனால மனச்சோர்வு இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. இதனால் பல எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மனதில் வருது. இந்த சூழ்நிலையில் உங்கள் மன அமைதியை அழிப்பதை தவிர்க்க முடிஞ்ச வரை உங்களை பிஸியாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். வியாழன் முதல் வீட்டில் சந்திரனின் ராசியில் இருக்குது. உங்கள் நிதி முடிவுகளில் முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் முந்தைய இழப்புகளில் இருந்து மீளவும் இது உதவும். அதனால் மீண்டும் ஒரு முறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புறது போல தோன்றும்.
இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட சாதகமானதாக இருக்கும். ஏன்னா வாரத்தின் ஆரம்பம் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டு பணியிலும் முழு மனதுடன் பங்கேற்க முடியும். மேலும் குடும்ப ஆதரவின் காரணமாக வெற்றி அடைவீங்க. இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் அதிக நேரம் கிடைக்கும். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் அதை வீணாக்குவீங்க. அதனால் உங்கள் துக்கங்களில் சிலவற்றை முடிக்க இந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ராசிக்காரவங்க சிலருக்கு இந்த வாரம் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கடின உழைக்க வேண்டி வரும். மேலும் உங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தணும். மேலும் சரியான திசையில் தொடர்ந்து செயல்படணும். இந்த நேரத்தில் ஒருவர்கிட்டருந்து சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறந்த தேர்வாக அமையும். ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும். உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிக்கும் பல நல்ல தருணங்கள் இருக்கும். இந்த காதல் வாழ்க்கையில் பல நல்ல தருணங்கள் இருக்கிறனால உங்கள் காதலியுடன் இந்த வாரம் வாழ்ந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி போவீங்க. உங்கள் காதலியுடன் நல்ல வாழ்க்கை வாழ்வதனால இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனைவி உங்கள் உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கிருவாங்க. உங்கள் குடும்பத்தினருடன் சரியாக நடந்துக்கிருவாங்க. அதனால் அவங்க மீதான அன்பையும் நீங்கள் அதிகரிப்பீங்க. ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரம் ஒரு நல்ல உடற்பயிற்சி, யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்கணும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தணும். உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். உங்களுக்கு தெரிஞ்சபடி காலை என்பது உங்களுக்குள் நேர்மறையை உருவாக்கி உங்களை பற்றி நல்ல உணரையில் நாள் முழுவதும் அப்படியே இருக்கக்கூடிய நேரம். அதனால் அதை உங்கள் வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து பின்பற்றணும். சந்திரன் ராசியை பொறுத்து வியாழன் 12வது வீட்டில் இருப்பதுனால இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இல்லை. அதனால் உங்கள் பாக்கெட்டை கவனித்து ஆடம்பரமாக செலவு செஞ்சு நீங்கள் காசை கரியாக்குனீங்கன்னா குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களிடையே சங்கடத்தை நீங்கள் உணர வைக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களின் அதிகப்படியான தலையீடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. சந்திரன் ராசியை பொறுத்தவரை 5வது வீட்டில் கேது இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் அணுகுமுறை அவங்க மீது ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால் வீட்டில் உங்கள் மரியாதை குறையும். உங்கள் சகாக்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பொய்யர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களின் நிறுவனத்திலிருந்து விலகி இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் பல மாணவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதை பற்றி கவலைப்பட வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்தே கவனிக்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை இன்னைக்கு சனி கிரகத்திற்கு யாகம் செய்யணும். வார தொடக்கத்தில் நீங்கள் தேவைகளை அறிஞ்சு நீங்கள் வேலை செய்வீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி தான் கிடைக்கும். உங்கள் சின்ன திட்டம் கூட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் பொறுமையை சோதிக்கும் நாளாக வார தொடக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். தெளிவான மனதின் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். மாத இறுதியில் பாதுகாப்பின்மையாக உணர்ந்து உங்களுக்கு பல பயங்கள் தோன்றும். எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்லது. 1ஆம் தேதி மேடே அன்னைக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாளாக இருக்காது. நீங்கள் பலன்களை தாமதமாகத்தான் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி அதிகம் எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாள். நீங்கள் உங்கள் இலக்குகளை விரைஞ்சு அடைவீங்க. நீங்கள் உங்கள் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள இந்த நாளை முழுவதுமாக பயன்படுத்திக்கலாம். 3ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டி வரும். 4ஆம் தேதி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும். அதிர்ஷ்டம் மூலம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சந்திரன் வீட்டில் போய் நுழைகிறாரு. 5வது வீட்டில் கேது இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்.
இந்த சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை உங்களை குழப்பமாக்கிரும், உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்கள் உணர்ச்சிகளை மற்றவங்க முன்னாடி காட்டுவதை தவிர்த்துருங்க. சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் வியாழன் இருக்குது. உங்கள் ராசிக்காரங்க இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்திடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திடீரென பல இடங்கள்லேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக்கிறணும். குடும்பத்தில் இந்த வாரம் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்காது. அதனால் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த சூழ்நிலையில் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்த நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிறது நல்லது. இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம். இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும். இந்த வாரம் தங்கள் இலக்குகளை அடைய இந்த ராசியின் ஒவ்வொரு மாணவரும் ஒழுங்காக திட்டமிட்ட முறையில் தொடரணும். மேலும் அவர்களின் இலக்குகளை அடைய தேவையான அனைத்தையும் பட்டியலிடணும். ஏன்னா இப்படி பட்டியலிடுறதுனால மட்டுமே உங்கள் நேரத்தை அதிகபட்சமாக பயன்படுத்தி பயனற்ற பணிகளில் இருந்து உங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குவதை தவிர்க்க முடியும். நீங்கள் ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. மேலும் இந்த வாரம் நீங்கள் ஒருதலை பட்சமான அன்பில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் வீணடிப்பீங்க. இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி முடிவுகளை பெற முடியாது. இந்த சூழ்நிலையில் மற்ற நபர்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் சில வார்த்தைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் உங்கள் மனைவியையும் ரொம்ப வருத்தப்படுத்தலாம். அந்த விஷயத்தில் அவளுடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்படும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் சரியான நேரத்தில் கவனமான செலுத்தலைன்னா உங்கள் மனைவி கோபமடைந்து நிலைமையை மோசமாக்கிடுவாங்க. மிதுனராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரவங்க பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் வியாழன் இருக்குது. முதலீட்டு பார்வையில் வரும் வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு பின்னர் கணிசமான லாபத்தை அளிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் பணம் மற்றும் நீதியின் அதிபதி சாதகமான நிலையில் இருப்பதனால இது நடக்கும். இந்த வாரம் உங்களின் நகைச்சுவை தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையில் வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீங்க. இதனோடு மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை நேரம் உங்கள் வீட்டிற்கு வரலாம். சந்திரன் லக்னத்திலிருந்து 9வது வீட்டில் சனியின் நிலை காரணமாக உங்கள் ராசியில் உள்ள அதிகபட்ச கிரகங்களின் நிலை இந்த காலகட்டத்தில் உங்களின் சிலருக்கு உங்கள் விருப்பப்படி இடமாற்றம் அல்லது வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடன் உங்கள் உறவை மேம்படுத்தணும். இந்த வாரம் குடும்பத்தின் ஒரு குழந்தையின் நல்ல மதிப்பெண்கள் உங்கள் மனதில் போட்டி உணர்வை உருவாக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் டிவி பார்ப்பதன் மூலம் அல்லது விளையாடுவதன் மூலம் நீங்கள் வீணடித்த நேரத்தை சரியான திசையில் படிப்பதன் மூலம் பயன்படுத்துவதை பார்க்கலாம். உங்களின் இந்த திடீர் நேர்மறை மாற்றத்தை கண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியையும் உணர்வாங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 23 முறை ஓம் நமோ நாராயணான்னு ஜெபிக்கணும். வார தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக்கிருவீங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிருவீங்க. இன்று சமநிலை உணர்வு இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆதரவை பெறுவீங்க. பொதுவாக இன்றைக்கி மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. 30ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணிகளை எளிதாக முடிப்பீங்க. உங்களின் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க. மே 1ஆம் தேதி அமைதியான சகஜமான அணுகுமுறை இருக்கும். இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு சிறந்தது. இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது. இதனால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கும். ஆன்மீக சொற்பொழிவு கேட்கிறது, கோயிலுக்கு போகிறது, இதன் மூலம் ஆறுதல் பெறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தரணும்.
இன்னைக்கு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைக்கென்று கொஞ்ச நேரம் ஒதுக்க உகந்த நாள். இதன் மூலம் ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கும். இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களிடம் அதிர்ஷ்டம் இருக்கும். 4ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கு. மிதுன ராசியில் கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. குறிப்பாக நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதை. தொற்று நோய்கள் வர சான்சஸ் இருக்குது. பிரச்சனைகள் சந்திக்க சான்சஸ் இருக்குது. சந்திரன் ராசியிலிருந்து 11ஆவது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறனால இந்த வாரம் உங்கள் பழைய முதலீடுகளான மூதாதையர் சொத்து, நிலம், இந்த மாதிரி உங்கள் வருமானம் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை சம்பாதிக்கையில் அதை மீண்டும் ஏதாவது நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யணும். இல்லைன்னா செலவழிஞ்சிரும். நீங்கள் முன்னாடி நம்பி உங்கள் சில ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு குடும்ப உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு துரோகம் செய்வார். அதனால் அதை நீங்கள் தவிர்க்கணுன்னா உங்கள் ரகசியத்தை பற்றி வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடம் நீங்களே கூறுவது நல்லது. இந்த வாரம் வேலையில் உள்ள வேலை விஷயங்களை தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் செல்வாக்கையும் ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்த வேண்டி வருது. அதனால் பிறர் முன்னாடி கேலி பொருளாக மாறாமல் உங்கள் திறமைகளை மற்றவங்களுக்கு காட்டி உங்களுக்கு அடையணும். இந்த வாரம் உங்கள் குருக்களின் அறிவை பயன்படுத்தி அவர்களின் உதவியையும் ஆதரவையும் பெற தயங்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அவர்களின் அறிவும் அனுபவமும் பாடங்களை புரிஞ்சு கொள்ள உங்களுக்கு உதவும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு எதிர்கால தேர்விலும் சிறப்பாக செயல்பட முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் கணேசாய நமகன்னு உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ, அதாவது அட்லீஸ்ட் 11 முறையாச்சும் சொல்ல பாருங்கள். உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் விரும்பாட்டினாலும் உங்கள் அன்புக்குரியவருடன் சில கடந்த கால கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் பார்வையையும் உங்கள் துணையிடம் விளக்குறதுல வழக்கத்தை விட அதிக சிரமத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பது சர்ச்சையை மேலும் அதிகரிக்கலாம். இந்த வாரம் உங்களை தவிர வேறு யாராவது உங்கள் துணையிடன் அதிக அக்கறை காட்டலாம். அதனால் உங்கள் மனதில் பொறாமை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் படிப்படியாக வாரத்தின் நடுப்பகுதிக்கு பின்னாடி அதில் தவறேதும் இல்லை என்பதை உணர்வீங்க. அதுக்கு பின்னாடி உங்கள் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் நீங்கி மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க. இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான அடுத்து வரும் 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். 29/4/2024 5/5/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.